கோதாவரி குடும்பத்தை நடு தெருவுக்கு கொண்டு வரணும்னா மாப்பிளைய கடத்திட வேண்டியதுதான். மாப்பிளைய கடத்தினாதான் அக்கா கிட்ட இருந்து 15 லட்சம் ரூபாய ஆட்டைய போட்டு லைஃப்ல செட்டில் ஆக முடியும். மாப்பிள்ள ரூம் எங்க இருக்குன்னே தெரியலையே. இந்த பக்கம் போய் பார்ப்போம். ஐயோ, என்னடா கரண்ட் போயிடுச்சு. இப்போ என்ன பஸ் பண்றது? இதுவும் நல்லது தான். அப்பதான் நம்மள யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. வா. Success. என்ன கணக்குறான்டா கொஞ்சம் புறா. ஃபோன் அடிக்குது. ஐயோ பாஸ். பாஸ் சொல்லுங்க பாஸ். என்னாச்சு ரன்பீர்? பாஸ் கிட்னாப் பண்ணிட்டேன் பாஸ். டன். அங்கதான் வந்துட்டு இருக்கேன் பாஸ். வெரி குட் வெரி குட் ஃபேண்டாஸ்டிக் ரன்பீர். யோ, அந்த நல்ல விஷயத்தை அவனை கடத்தின உடனே ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? ஹலோ ரன்பீர். பாஸ் கிட்னாப் பண்ண பதட்டத்துல ஒண்ணுமே புரியல பாஸ். யோ, உன் வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தான் உருப்படியா பாஸ் சொன்ன வேலையை முடிச்சிருக்க. தேங்க்யூ பாஸ். சரி, ரொம்ப லேட் பண்ணாத. சீக்கிரமா நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து சேரு. கிளம்பிட்டோம். ஆன் தி வே. டன். சீக்கிரம் வா. எஸ். டேய் தூக்குடா. சரி பாஸ். அம்மா. இப்போல லேட் ஆகுது பாஸ். இதாங்க பாஸ் கௌதம், உங்க காலையில போட்டேன். குட் ஜாப் ரன்பீர். தேங்க்யூ பாஸ். குட் ஜாப். என்ன ஆட்டான்? டேய் சிவா, வச்சு அடிக்க வேண்டாம் சிவா. என்னது அடிக்க வேணாமா? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு இவனை இங்கே பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். ஒரு ஆளுன்னு கேங்கிட்டே சேலஞ்ச் பண்றான். இப்ப சேலஞ்ச் பண்றான். சேலஞ்ச் பண்றான். கேம் ஆடுற கேம். என்ன சொன்ன? கௌதம்னா குட் பிராண்டா? உன் மகரக்கட்டுக்கு பிராண்ட் ஒரு கேடு. ராஸ்கல், எவ்வளவு பேசுன? பெரிய மாஸ்டர் மைண்ட் மாதிரி பிளான் போட வேண்டியது. அங்க ஒரு பேச்சு, இங்க ஒரு பேச்சு.
பெரிய வில்லன் நினைப்பாடா உனக்கு சிவா சிவா வேண்டாம் சிவா சிவா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் கௌதம் செத்துக்கிட்டு போட போறான் சாவட்டுங்க அவன் விடு. டேய் என்ன சொன்ன மீனாட்சி கழுத்துல நீ தாலி கட்டுவியா டேய் தாலி கட்டுவேன் சொன்னதுக்கு தான்டா உனக்கு இந்த அடி நீ மட்டும் கட்டி இருந்த இதே முட்டையில பீஸ் பீஸ் ஆயிருப்ப அடிக்காதீங்க சிவா பாஸ் டேய் கௌதம் இப்ப சொல்ற நல்லா காதுல வாங்கிக்கோ மீனாட்சி கழுத்துல என் தம்பி சுந்தர் தான் தாலி கட்டுவான் அவங்க 2 பேர் லவ்வுக்கு நடுவுல நீ யாரா சிவா ஏதாவது பண்ணிக்கோ என்னது கல்யாணத்தை நிறுத்திடுவியா நீயே என்ன சொன்ன லாஸ்ட் மினிட்ல கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வைப்பியா இப்ப சொல்றேன்டா கல்யாணம் கண்டிப்பா நிக்கும் உனக்கும் மீனாட்சிக்கும் இங்க பாருங்க நல்லா கேட்டுக்கோங்க நாளைக்கு முகூர்த்தம் முடியற வரைக்கும் இவனுக்கு தண்ணி மட்டும் இல்ல யூரின் போக கூட கட்ட அவுக்க கூடாது தூக்கிட்டு போய் உள்ள பாருங்க பாத்து என்னையே சீண்டி பார்த்துட்டான் இப்ப தெரிஞ்சிருக்கும் சிவானா யாருன்னு நாளைக்கு முகூர்த்தம் முடிஞ்ச உடனே அவனை விட்டுருவேன்னு நினைக்கிறான் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு முகூர்த்தமே இருக்கு அனு ஏய் பல்லு விளக்கிட்டு இருக்க அத போய் ஏன் போட்டோ எடுக்கற உன் அக்காக்கு கல்யாணம் நடக்குதுல்ல இன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்ல அதுக்காக தான் எல்லாத்தையும் ஸ்டில் எடுக்கிறேன் இங்க பாரு நீ சும்மா இருந்தாலும் உன் முகம் எப்படி சிரிச்ச மாதிரி இருக்கு காட்டு ஏ அழகதையா இருக்கு சரி எல்லாரும் சிரிச்ச மாதிரி போஸ் கொடுங்க வாங்க மீனாட்சி நீ வா. ஐயோ ஐஸ்வர்யா வேண்டாம் நல்லா இருக்காது. எல்லாரும் ஜாலியான மூட்ல தானே இருக்கீங்க. இந்த நேரத்துல வெரைட்டியா போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும். ரெடி ரெடி வாங்க 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 எல்லாரும் வாங்க போட்டோ எடுக்கலாம். நானும் போய் பிரஷ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். கழுவிடுங்க. ஐசு நீ சொன்னது கரெக்ட் தான். நான் போஸ்ட் கொடுக்குற போட்டோ எடு. சரி. இரு. கொஞ்சம் அந்த பக்கம் திரும்ப. இப்ப பல் விளக்கு. சின்னா இரு. எங்கள் பற்களின் பளபளப்புக்கு கோதாவரி டூத் பேஸ்ட். அக்கா அம்மா எங்க டூத் பேஸ்ட் யூஸ் பண்றாங்க? பல்பொடி தானே யூஸ் பண்றாங்க. அம்மாவாடு பல்பொடி யூஸ் பண்ணாங்க. அவங்க அம்மா அதாவது நம்ம பாட்டி கறி தான் யூஸ் பண்ணாங்களாம். நாமெல்லாம் கறியில பல் தேய்ச்சி எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. சரி இப்ப என்ன எடுங்க. சரி சரி நல்லா சரி துர்கா. சக்தி நீ ரெடி? எல்லாரும் மொத்தமா நில்லுங்க. நான் போட்டோ எடுக்கிறேன். வாங்க வாங்க நில்லுங்க. ரெடி? சூப்பர். நல்லா சிரிங்க. ஸ்மைல். சிரிங்கடி. நல்லா சிரிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சிரிக்கிற கடைசி நாள் இதுதான். இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இனிமே வாழ்க்கையில உங்களுக்கு சிரிப்பும் கிடையாது, சந்தோஷமும் கிடையாது. சிரிப்புங்கிறதே நீங்க மொத்தமா மறந்துட வேண்டியதுதான். நான் ஏன் தெரியுமா உங்களை சிரிக்க வச்சு போட்டோ எடுக்கிறேன்? இப்படியெல்லாம் நம்ம சிரிச்சோமேனு நினைச்சு பாக்குறதுக்காக தான். நினைச்சு மட்டும் தான் பார்க்கணும்.
சூப்பர் சிவா. என்ன சாமி இன்னைக்கு டைம்க்கு வந்துட்டீங்க போல இருக்கு. எங்க லேட்டா வந்துருவீங்களோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். என்னைக்கோ ஒரு நாள் லேட்டா வந்துட்டேன். அதையே இன்னும் எத்தனை முறை தான் சொல்லி காட்டிட்டு இருப்பேன். பாத்தீங்களா, கரெக்டா இன்னைக்கு டைமுக்கு வந்த உடனே பேச்சுல ஒரு திமிரு தெரியுது. இருக்காதா பின்ன? அதான் நேரத்துக்கு வந்துட்டோம்ல. ஆ? சரி, லிஸ்ட் எழுதி கொடுத்தேனே, புது சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டல. நீங்க எழுதி கொடுத்த லிஸ்ட் பிரகாரம் எல்லா பொருளும் கரெக்டா இருக்கும், பாத்துக்குங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ளை பொண்ணுக்கு போட வேண்டிய மாலை எல்லாம் எடுத்துட்டு வாங்க. எல்லா ஏற்பாடும் தடபடல நடந்துட்டு இருக்குல்ல கார்த்திக்? சொந்தக்காரங்களாம் கூட வந்து சேர்ந்திருப்பாங்களா? இப்போ சாங்கியம் பண்ணணும், மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி ஐயர் கூப்பிடுவாரு பாருங்க. ஆனா அவன் வர மாட்டான். மாப்பிள்ளை காணவில்லை. சில பேர் வருத்தப்படுவாங்க. இந்த வயசான குரூப்லாம் ஒப்பாரி வச்சு அழுவாங்க. எல்லா நான்சென்ஸும் கண்டிப்பா நடக்கும். ஆனா அது மட்டும் இல்ல, எல்லாரும் எல்லா சைடும் முடிஞ்ச அளவு தேடுவாங்க. ஆனா அவன் கிடைக்க மாட்டான். போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுப்பாங்க. ஆனா அதனால என்ன யூஸ்? அவன் தான் கிடைக்க மாட்டானே. கல்யாண நேரம் நெருங்க நெருங்க உங்க சித்தி டென்ஷன் ஆகி சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அந்த நேரமா பார்த்து உங்க சித்தி கிட்ட நீங்க போய், சித்தி என்ன ஆனாலும் இந்த முகூர்த்தத்துல கல்யாணம் நடந்தே ஆகணும், இப்ப விட்டா மீனாட்சிக்கு கல்யாணம் ஆக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ஜோசியர் சொன்னதா சொல்லி யாரோ ஒருத்தர் பேரை சொல்லுங்க. சண்டை வலுக்கும். அந்த நேரமா பார்த்து நீங்க நேரம் சுந்தர் கிட்ட வந்து, என் தங்கச்சி மீனாட்சிக்கு நீ தான் எப்படியாவது வாழ்க்கை கொடுக்கணும், தயவு செஞ்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கெஞ்சுங்க. அப்ப நான் உள்ள என்றாவேன். அதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு ஒரே பிகு பண்ணுவேன். லாஸ்ட் மினிட்ல எல்லாம் சமாதானமாயி சுந்தர தாலி கட்ட வச்சிரும். எப்படி பிளான்? சிவா, நீங்க எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க. கௌதம காணும்னு சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மா எவ்வளவு பதட்டப்படுவாங்களோ அதை விட என் சித்தியும் சித்தப்பாவும் ரொம்ப பதட்டப்படுவாங்க. அவங்க ரொம்ப சென்சிட்டிவானவங்க சிவா. நான் சொல்றதை இந்த சமயத்துல அவங்க எப்படி ஏத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, ஒரு வேளை என் சித்தி டென்ஷனே ஆகாம பேசாம கல்யாணத்தை தள்ளி வச்சிடலாம்னு சொன்னாங்கன்னா என்ன பண்றது? கண்டிப்பா உங்க சித்தி சண்டை தான் போடுவாங்க. எப்படி சொல்றீங்க சிவா? சொல்ற. இது என்னன்னு தெரியுமா? கௌதம் அவன் கைப்பட எழுதின லெட்டர். இந்த லெட்டரோட கண்டென்ட் என்னன்னு தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. நான் ஏற்கனவே யாருக்கு தெரியாம ஒரு பொண்ணை கல்யாணம் செஞ்சு ரகசியமா வாழ்ந்துட்டு வந்தேன். அவளுக்கு இந்த கல்யாணம் பண்றதுல இஷ்டமே இல்லை. என்ன கல்யாணம் பண்ண வேணான்னு சொல்லி அவ தடுக்கிறா. கோவத்துல நான் அவளை அடிச்சிட்டேன். அவ சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் போயிட்டா. அது மட்டும் இல்ல, என் வாரிசை அவ சுமக்கிறதாவும் சொல்றா. என் வாரிசை சுமக்கிற பொண்ண வாழ வைக்க வேண்டியது என் கடமை இல்லையா? எனவே இந்த கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு என் மனைவியுடன் நான் கண்காணாத தேசத்திற்கு போகிறேன். என்னை அனைவரும் மன்னித்து விடுங்கள். நான் முதலில் வேறு ஏதாவது பொய்யான காரணங்களை கூறிவிட்டு மறையலாம் என்றுதான் நினைத்தேன். பின்னொரு காலத்தில் நீங்கள் என்னை வேறு பெண்ணுடன் பார்த்துவிட்டு நீங்களாக தெரிந்து கொள்வதை விட நானே கூறிவிடுவது மேலென நினைத்து இந்த கடிதத்தில் கூறிவிட்டேன். இவை அனைத்தும் சத்தியம் சத்தியம் சத்தியம். நிச்சயம் மீனாட்சிக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். இப்படிக்கு கௌதம். நீங்க என்ன பண்றீங்க? இந்த லெட்டரை கௌதம் ரூம்ல தேடி எடுத்து கொண்டு வர்றீங்க. இதுக்கப்புறம் உங்க சித்தி போடுற சண்டையில மண்டபமே செதில் செதிலா பிரிஞ்சிரும். வரும்ல சண்டை, வரும்ல. வரலனாலும் வர வைப்பேன். அது வரைக்கும் ஜாலியா உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். வாங்க. நடக்கட்டும். ஐயா, நாளையாருது புள்ளையாண்டனை வர சொல்லுங்க. இதோ சுந்தரி, கௌதம கூட்டுவோம். சீக்கிரம். செவத்துல அடிச்ச பந்து மாதிரி
போன வேகத்திலே திரும்ப வரப்போறாங்க பாருங்க. நாழி ஆறுது வேற ஒண்ணும் இல்ல. இப்ப வந்துருவான் சரி, வந்துருவான் சரி. சாமி. ஆகட்டும். வந்துருவான் ஏங்க கௌதம ரூம்ல காணுங்க. ரூம்ல காணுமா? என்ன சொல்ற நீ? ரூம்ல இல்லனா பக்கத்துல எங்கயாவது இருப்பான். சீக்கிரம் கூட்டு வா, நேரம் ஆகுது இல்ல? சரிங்க. அம்மா நீயும் வாமா. மாப்பிளை இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் கூட்டு வாங்க. ஹலோ யார் பேசுறது? அத்தா நீங்க எதுக்கு போன் எடுக்கிறீங்க? மாப்பிளை கௌதம் போனை ரூம்லயே வச்சுட்டு போயிருக்கான். போனை வச்சுட்டு போயிட்டானா? சரி, அவன் எங்கேயா பக்கத்துல தான் இருப்பான், பார்த்து கூட்டு வாங்க சீக்கிரம். சரி மாப்பிளை நான் அழைச்சிட்டு வரேன். அவன் எங்க போனானா எங்கேன்னு போய் தேடுவேன். ஐயோ என்ன மாப்பிள்ளை இன்னும் காணும்? இதோ இப்ப வந்துருவான். என்னங்க கௌதம எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டங்க, அவனை காணுங்க. என்னது கௌதம ஆமா காணுமா? மாப்பிளை. என்னது மாப்பிளைய காணுமா? ஏங்க இப்ப எதுக்கு மாப்பிளைய காணோம்னு ஆளாளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருப்பா, வந்துருவான். இப்ப வந்துருவான் சாமி. கௌதமுக்கு ஒரு போனை போட்டு எங்க இருக்கான்னு கேளுங்க. இப்பதாம்மா போன் பண்ண, உங்க அம்மா தான் எடுத்து அட்டென்ட் பண்ணாங்க. போனை ரூம்ல விட்டு போயிருக்கான். என்னாச்சு? ஏங்க மாப்பிளை எங்க போயிட்டாரு? இதோ இப்ப வந்துருவாங்க. இப்ப வந்துரும். கல்யாணத்துல கௌதமுக்கு விருப்பம் இல்லையோ என்னமோ. என்னங்க மாப்பிளை வர்றது கொஞ்சம் லேட் ஆன உடனே ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? மாப்பிளை எங்க இருக்காரு முதல்ல அதை சொல்லுங்க. அது கார்த்திக், உங்க அம்மா ஆரம்பத்திலே டாப் கியர் போட்டு தூக்குறாங்க. அந்த லெட்டருக்கே வேலை இருக்காது போல இருக்க. இவங்களுக்கு இவ்வளவு கோவம் வரும்னு தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்துல இவங்கள வச்ச விஷயத்தை முடிச்சிருக்கலாம். என்னங்க சம்பந்தி நீங்க பேசாம இருக்கீங்க? மாப்பிளை எங்க பதில் சொல்லுங்க. ஏங்க உங்களை விட எனக்கு தாங்க அவனை காணோங்கிறதுல டென்ஷன் அதிகமா இருக்கு. எங்க இருக்கான்னு தெரிஞ்சா நான் போய் பார்த்து அவனை கூட்டு வர மாட்டேனா? எல்லாரும் கொஞ்சம் அக்கம் பக்கத்துல பாருங்களேன், கொஞ்சம் தேடுங்க அவனை. ஏங்க தேடுற நேரமாங்க இது? பா. டின், டின், டின். கார்த்திக், மனசு உடம்பு ரொம்ப சில்லுன்னு ஆன மாதிரி இருக்கு. சூட ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும். அழாத, கொஞ்சம் அமைதியா இருமா. அழாம இருங்க அத்தை. என்னங்க மாப்பிளை எங்க போயிருக்காருன்னு போன் பண்ணி பாருங்க. என்ன மச நின்னுட்டு இருக்கீங்க எல்லாரும்? என் பேராண்டி கௌதம் வந்துட்டா. இத வந்துட்டா பாரு. டேய் எங்கடா போன? என்னம்மா ட்ரெஸ் பார்த்தா தெரியல? ஜாக்கிங் போயிட்டு வரேன். கல்யாணத்தன்னைக்கு எவனா ஜாக்கிங் போவானா முட்டாள்? சுந்தரி, ஏன் இவ்வளவு கோவப்படுற? கொஞ்சம் பொறுமையா பேசு. ஏம்மா கல்யாணத்தன்னைக்கு ஜாக்கிங் போக கூடாதுன்னு யார் சொன்னா? என்ன பாட்டி, கல்யாணத்தன்னைக்கு ஜாக்கிங் போக கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்கா? ஏஷா போலாம். முதல்ல போய் ரெடி ஆயிட்டு வா போ. The 2 minutes வந்துறப்பா. 2 minutes. கார்த்திக் இங்க வாப்பா. இது வந்துடுறேன். என்ன ப்ரோ, கல்யாண மேடையில இருந்து நான் தாலி கட்டாம எந்திரிக்க மாட்டேன்னு ராத்திரியோட ராத்திரியா என்ன தூக்கிடலாம் நினைச்சியா? நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, நான் பரமபதத்துல இருக்கிற பாம்பு மாதிரி. நீ என்னதான் ஏறினாலும் உன்னை முழுங்கி கீழே தள்ளிடுவேன். இத பார், எந்த வேலை செஞ்சாலும் அதுலயும் பர்டிகுலரா இந்த மாதிரி புறம்போக்கு வேலையெல்லாம் செய்யும்போது ரொம்ப உஷாரா செய்யணும். புரியுதா? பிளான் போட்டா மட்டும் பத்தாது, எக்ஸிகியூஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆளை தூக்குறது, கொலை பண்றது, ஏன் ரேப் பண்றது, இதுக்கெல்லாம் செய்யறதுக்கு ஒரு முகம் இருக்கு. எங்க உன் முகத்தை காட்டு.
இப்படி பால் வடிகிற முகத்தை வச்சுக்கிட்டு இப்படிலாம் ட்ரை பண்றதே தப்பு ப்ரோ. அதுவும் நீ செட்டு செத்துருக்க பாரு ஒரு ஆளு. நேத்து ராத்திரி உன்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு நான் கேர்லெஸ்ஸா இருப்பேன்னு நீ எப்படி நினைச்ச? சே, 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 சே. சரி அதெல்லாம் விடு. இப்போ இன்னும் உனக்கு 3 மணி நேரம் டைம் இருக்கு. உன்னால முடிஞ்சா ஏதாவது பண்ணு. விஷ் யூ குட் லக் பேபி. ஏன் சிவா இவன் இங்க இருக்கானா? நேத்து நைட்டு கிட்னாப் பண்ணது யாரு?